எங்க தெருவுல ஒரு பொண்ணு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட அழும், பாவமா இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல தெரியல, அழுது 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 சாதிக்கும். நான் ஒண்ணு சொன்னேன், அடுத்து யாராவது ஒண்ணு கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட நீ சொல்லு, எனக்கு பிரச்சனை குழந்தை பெற்றுக்க முடியல, எங்க வீட்டுக்காருக்கு பிரச்சனை இல்லை, அவரால் குழந்தை பெற்றுக்க முடியும், நீ ரெடியான்னு கேட்டுடணும். ஆனா நிறைய பேர் வந்து நம்மளே பார்த்திருக்கோம் இல்லையா, இப்போ யாசகம் கேட்கிற இடத்துல வந்து காசு கொடுக்கலன்னா அவங்க பகிரங்கமா திட்டுவாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் செய்யறாங்க இல்லையா, அது வந்து தவறு இல்லையாமா? நான் வந்து அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த டயத்துல, ஏன்னா இப்ப வந்து ஒரு குடிகாரன் குடிச்சு பேசுறான், அதுக்காக எல்லா ஆம்பளை குடிச்சிடா அப்படின்னு திட்டுவாங்க நினைக்க முடியுமா? கரெக்ட். அந்த டயத்துல அவங்க வந்து 5 10 கொடுத்துதான் அவங்க போயிருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கறது என்ன, அந்த மாதிரி இதுதான். அது குடிச்சிட்டு காரணம் ஃப்ரஸ்ட்ரேஷன். கரெக்ட். பெண் பாலி தொழிலாளர்கள் வந்து அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, தொழிலுக்கு எப்படி அவங்க இறங்குனாங்கன்னு பார்த்தா குழந்தைக்கு பால் இல்லாத சூழ்நிலையில கூட இறங்கியிருப்பாங்க. குடிகார புருஷனா இருப்பான், 2-3 குழந்தைங்கள் ஆயிடும், அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும், அவன் குடிச்சிட்டு அவன் மீதி கொடுக்கறது குடும்பத்துக்கு பத்தல, இப்படியே அவளால் அந்த 3 குழந்தைய வச்சு மேனேஜ் பண்ண முடியல. 1-2 இடத்துல கடன் வாங்குற, வாடகை பாக்கி வருது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதோ ஒரு இடத்துல அவ தவறிடுற. அந்த சூழ்நிலையை யாராவது ஒருத்தர் பயன்படுத்திக்கிறாங்க. அதேதான் ஆப்ட் ஆகும் திருநங்கைகளுக்கும். வெல்கம் டு யூ தமிழ் பாவை. நம்ம வீடியோ இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நம்ம கூட வந்து ரொம்பவே ஸ்பெஷலான கெஸ்ட் 2 பேர் இருக்காங்க. முதல்ல வந்து ஒருத்தவங்களை பத்தி சொல்லணும்னா, இவங்களை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி, கலைமாமணி அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் திருநங்கை சுதா மேடம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட நிறைய பதிவுகளை நாங்க பார்த்திருக்கோம். ஆக்சுவலா நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்க ஒரு முன்மாதிரினே சொல்லலாம். எப்படி வந்து நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் விமனா இருக்கீங்க? இது இப்படிதான் ஸ்ட்ராங் விமனா இருக்கணும்னு எந்த பிளானும் கிடையாது. நம்ம வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருக்கிறோம், அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு நல்ல பேரு கொடுக்குது. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம கூட பேசுறதுக்காக திருநங்கை கமலி இருக்காங்க. வணக்கம் கமலிமா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டுபிடிச்சோம். நான் வந்து MSc பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். சகோதரன் மற்றும் தோழி திருநங்கை அமைப்போட கவுன்சிலரா இருக்கிறேன். சூப்பருங்க. கிரேட் கிரேட் கிரேட். ஆக்சுவலா நார்மலா இருக்க விமென்ஸ்கே வந்து ஒரு லெவலுக்கு மேல சாதிக்கணும், ஒரு சின்ன அவார்டு வாங்கணும் அப்படின்னா கூட அது ரொம்ப கஷ்டம். ஒரு திருநங்கையா வந்து உங்களோட லைஃப் எப்படி பாஸ் ஆச்சு, எப்படி போயிட்டு இருக்கு, இன்னைக்கு எப்படி நீங்க எல்லாருமே திரும்பி பாக்குற அளவுக்கு நீங்க சாதிச்சிருக்கீங்க? எல்லாரும் திரும்பி பாக்குறாங்களா? சந்தோஷம். அதாவது எப்படின்னா, ஒரு திருநங்கை வந்துட்டு ஒரு ஓரமா ஒரு பூ கட்டி வித்தா கூட எல்லாம் ஒரு பெரிய விஷயமா தான் சமூகம் நினைக்குது. ஏன்னா அவ வந்துட்டு பரவாயில்ல, ரோட்ல போய் கடைக்காரையா காசு கேட்கல, உழைச்சி வாழ்றான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து ஒரு 30 வருஷமா ஒரு நிறுவனத்துல இருந்து இன்னைக்கு உலக அளவுல பல நாடுகளுக்கும் பயணம் பண்ணி திருநங்கைகளுக்காக வேலை செய்யறேன்னு சொன்னா என்னை திரும்பி பார்க்கறது நியாயம்தான். கரெக்ட். நான் ஒரு மாடல் நீங்க சொல்றது ஓரளவுக்கு ஏத்துக்கக்கூடியதா இருக்கும். இது வந்து அவ்வளவு சாதாரணமா நேத்து பிறந்து நான் இன்னைக்கு சுதான் ஆயிட முடியாது. அந்த சுதாங்கிற பேருக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். அது எப்படின்னு சொன்னா அது அவ்வளவு ஈஸியும் இல்லை. பாபா அடுத்து இந்த இதுல நீ போய் உட்காரணும், அடுத்து இந்த பொறுப்புன்னு சொல்லி நம்மளை யாரும் லிஃப்ட் பண்ணி தூக்கல. எல்லாருமே வந்துட்டு வந்தாவே வரலன்னா போங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா நான் பின்வரிசையில் இருக்கக்கூடாது, முன்ன போய் உட்காரணும்னு என்னுடைய அந்த முயற்சி தான் இதுக்கு ஒரு காரணம். கலைமாமணி அவார்டு வாங்குனீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. எதுக்காக வாங்குனீங்க, யார் கையால வாங்குனீங்க? அதான் என்னோட அமைப்பு பேரு சகோதரன், அதோட நிறுவனர் வந்து டாக்டர் சுனில் மேனன். அந்த அமைப்புல நாங்க வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சிருந்தோம். அது முழுக்க டிரான்ஸ் பீப்புளுடையது. திருநங்கைகளும் திருநம்பிகள் எல்லாரும் கலந்து ஒரு கலைஞர்களா இருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம வந்து நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பண்ணோம். அதுல 2014 தொடர்ந்து 60 மணி நேரம் ஒரு நான் ஸ்டாப் ஷோ பண்ணோம். அதுலதான் எனக்கு கலைமாமணி விருது கிடைச்சது. அதை ஒருங்கிணைச்சு முதன்மை ஒருங்கிணைப்பாளர். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சோம், வெள்ளிக்கிழமை பகல் நைட்டு, மறுநாள் சனிக்கிழமை பகல் நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை பகல் நைட்ல முடிச்சோம். ஸோ கண்டினியூஸா
திருநங்கைகளுடைய நிகழ்ச்சியை உலகத்துக்கு காமிச்ச ஆளு நாங்க. அதனால நான் அதை ஒருங்கிணைச்ச முதல் ஒருங்கிணைப்பாளர். அதுக்கு எனக்கு அவார்டு கிடைச்சது. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பொதுவா வந்து திருநங்கைகள் யாருமே போய் வேலைக்கு எல்லாம் போறது கிடையாது. இந்த மாதிரி வந்து போனாலே வந்துட்டு அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேலையை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவங்க வந்து வேலைக்கு போறது இல்லை, யாசகம் தான் கேட்கறாங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலா உண்மை என்ன? உண்மை என்னன்னா, இது கண்டிப்பா வேலை தர்றாங்க, நான் தராம இல்லைன்னு சொல்லல, தர்றாங்க. ஆனா அப்படியே ஆனா இது வடிவேட்டியாருக்கு மாதிரி நானும் ஜெயிலுக்கு போறேங்கிற கதையா, நானும் வேலை தர்றேன் நானும் வேலை தரேங்கிற மாதிரியா ஒண்ணு போங்க நல்லா சொல்றாங்க. அங்க போன டைமிங் மாத்துறாங்க, இல்ல சம்பளம் கொஞ்சம் கம்மியாகுது, டைம் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது, லீவ் கிடைக்கிறது இல்ல, அடிமை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. அடிமைன்னு சொல்ல முடியாது, அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு சிலத்துல நல்லாவும் பண்றாங்க, ஒரு சிலத்துல நல்லாவும் பண்றாங்க. யாசகம் கேடு அது வந்து ஒரு விருப்பப்பட்டு போகுது. அதுக்காக நான் வந்து அந்த பாலியல் தொழிலையும் அந்த யாசகத்தையும் நான் வந்து ஒரு ஊக்குவிக்கல. புரியுது புரியுது. அவங்க நிலைமை அப்படி ஊக்குவிக்கல. ஆமா, ஏன்னா அவங்க படிச்சவங்களும் வேலை விட்டு போகலாம், வேலை படிச்சுட்டு வேலை கிடைக்க அவங்களுக்கு ஒரு குதிரை கொம்பா இருக்கு வேலை கிடைக்கிற விஷயம். அது அப்ப படிக்காதவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அப்படியும் நாங்க வந்து எங்க ஆபீஸ் மூலியமா அவங்க முடிஞ்சா ஒரு இட்லி கடையோ இல்ல பூ கடையோ ஏதோ ஒண்ணு நாங்க செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 60 வயசு 70 வயசுல என்ன பண்ணுவாங்க, வேற வேலை பண்ண முடியாது. அவங்களும் ஒரு வாழ்வாதாரம் வேணும், அவங்களுக்கும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரு செலவு வேணும். அந்த டைத்துல நம்ம எல்லாத்துக்குமே நம்ம அடுத்து கையெழுந்து எடுக்க முடியாது. அதெல்லாம் ஒரு சேவைக்காக அவங்க இது பண்றாங்க. அதுக்காக நம்ம அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நான் அவங்கள எங்கேயும் நான் பண்ணல, அவங்க வந்த வழி அந்த அப்படி இருக்கலாம். இப்ப அம்மாவுக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா அது அவங்க வழிவிட்ட அவங்க அதை ஊக்குவிச்சு கை தூக்கி விட்டு நான் வந்திருக்கிறோம். அது மாதிரி அவங்க வந்த காலத்துல அவங்களை தூக்கி வச்சு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. வழிநடத்த ஆள் இல்ல. ஆனா நிறைய பேர் வந்து நம்மளே பாத்திருக்கோம் இல்லையா, இப்போ யாசகம் கேட்கிற இடத்துல வந்து காசு குடுக்கலன்னா அவங்க பகிரங்கமா திட்டுவாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் செய்யறாங்க இல்லையா, அது வந்து தவறு இல்லையாமா? நான் வந்து அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த டயத்துல ஏன்னா இப்ப வந்து ஒரு குடிகாரன் குடிச்சு பேசுறான், அதுக்காக எல்லா ஆம்பளையும் குடிச்சிடா அப்படின்னு திட்டுவாங்க நினைக்க முடியுமா? கரெக்ட். அந்த டயத்துல அவங்க வந்து 5 10 கொடுத்துதான் அவங்க போயிருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கறது என்ன அந்த மாதிரி இதுதான். அது குடிச்சிட்டு காரணம் ஃப்ரஸ்ட்ரேஷன். கரெக்ட். இப்போ எந்த நேரத்திலயும் வந்துட்டு கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. கரெக்ட். கமலி இருக்கா, கமலியோட அவளுடைய சொந்த முயற்சியில ஏறி 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 வர அப்படி அந்த சின்ன வயசுல படிக்க முடியாத ஒரு சூழல்லையோ இல்ல வீட்டுல இருக்க முடியாத ஒரு சூழல்லையோ தெருவில் இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்து அதை சார்ட் அவுட் பண்ணி அந்த குழந்தைய வந்து பேரண்டோட இருக்க வச்சிருந்தா அந்த குழந்தை வந்துட்டு திருநங்கையே வளர்ந்துருக்கும், ஒரு எல்லாரும் சமூகம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய திருநங்கையா இருந்திருக்கும். எல்லாருமே சேர்ந்து புஷ் பண்ணி வெளியில அனுப்பிச்சிட்டு அந்த குழந்தை போய் பிச்சை எடுக்கும் போது ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு கேட்டேன். என்ன நியாயம்? சப்போர்ட் அந்த யங்ஸ்டரா இருக்கும் போது படிக்கிற அந்த சின்ன வயசுல 16ல இருந்து 20க்குள்ள சப்போர்ட் வேணும். நம்ம குடும்பமும் விட்டுடுது, சமூகமா அதை எப்படி போனா நமக்கு என்னன்னு விட்டுடுது. 20 வயசுக்கு மேல வந்து அவங்க ரோட்ல நிற்கும் போது செக்ஸ் ஒர்க்கராவோ இல்ல கடைக்கடையா காசு கேட்கும் போது இவங்க எல்லாம் வேலை செய்யலாமேன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போகுது. எல்லாம் மாறணும். இப்போ செக்ஸ் ஒர்க்ன்ற போது பாவம் அதுல நிறைய கஷ்டங்கள் சந்திக்கிறாங்க இல்லையா, சோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமா? சொல்யூஷன் தர முடியாது, ஆனா நம்ம பாதுகாப்பா இருங்க அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். பாதுகாப்பா இருங்க. அப்படியே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு இட்லி சட்னி வச்சு அடிக்கிறதும் சாம்பார் அடிக்கிறதும் கல்ல தூக்கி அடிக்கிறதும் அவங்கள நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க. அதுல இருந்து மீண்டும் வர்றதுக்கு ஒரு நிறைய பேர் வந்திருக்காங்க, மீண்டும் வந்திருக்காங்க. நம்ம அமைப்புலயே நம்ம வந்து வாய்ப்புகள் தரோம், ஆனா அவங்க மனசுல இருந்து வரணும். இப்ப கமலிக்கு வந்துட்டு அவ மனசுல இருந்து நான் வேலை செஞ்சு பழிக்கணும்ன்ற எண்ணம் வந்தது இல்ல, அப்படி வந்தாலும் ஒழிய அது வந்து மாறாது. இல்ல நீ வந்து இந்த தொழில் பண்ணக்கூடாது, நான் வாங்கி கொடுக்குற வேலையை நீ செய்யணும்னு சொன்னா நிரந்தரமா இருக்காது. யாருக்கு வந்துட்டு நான் வந்து வேலை செஞ்சு பழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு கை கொடுக்க முடியும். செக்ஸ் ஒர்க்கர் சொல்லும் போது என்ன பார்த்தா அதுவும் ஒரு கடினமான வேலைதான். நிச்சயமா அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது. அதுல வேற அடிக்கிறது உதைக்கிறது, இதுல வேற வந்துட்டு காசு கொடுக்கறது இல்ல, நிறைய ரிஸ்க்கும் இருக்கு இல்லையா, உயிர் சேதம் நிறைய ஆகுது இல்ல. பெண் பாலியல் தொழிலாளர்களோட நான் வந்து 10 வருஷம் வேலை பார்த்தேன் வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ்ல. அப்ப நான் வந்துட்டு பாலியல் தொழில்னா நான் திருநங்கைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒண்ணுதானே. சோ அந்த பெண் பாலியல் தொழிலாளர்கள் வந்து அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, தொழிலுக்கு எப்படி அவங்க இறங்குனாங்கன்னு பார்த்தா
குழந்தைக்கு பால் இல்லாத சூழ்நிலையில கூட இறங்கியிருப்பாங்க. குடிகார புருஷனா இருப்பான், 2-3 குழந்தைங்கள் ஆயிடும், அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும், அவன் குடிச்சிட்டு அவன் மீதி கொடுக்கறது குடும்பத்துக்கு பத்தல, இப்படியே அவளால அந்த 3 குழந்தைய வச்சு மேனேஜ் பண்ண முடியல. 1-2 இடத்துல கடன் வாங்குறா, வாடகை பாக்கி வருது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதோ ஒரு இடத்துல அவ தவறிடுறாரு. அந்த சூழ்நிலையை யாராவது ஒருத்தர் பயன்படுத்திக்கிறாங்க. அதேதான் ஆப்ட் ஆகும் திருநங்கைகளுக்கும். ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது இவங்களுக்கு. எங்கேயும் வந்து திருநங்கைங்கிறதால பெருசா வரவேற்பு ஒன்றும் இருக்காது, வேலை கொடுக்கறதுல. அப்ப இவங்களுக்கு வந்துட்டு சாப்பிடணும், துணிமணி உடுத்தணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், போக்குவரத்து எல்லாம் இருக்குல்ல, இவ்வளோத்தையும் ஒரே ஆள் தான் பார்க்கணும். கஷ்டம். நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், ஆளுக்கு ஒரு பணம் போட்டு ஒரு செலவு ஒரு கொடுத்து ஒரு குடும்பம் நடக்கும். திருநங்கைக்கு அப்படி இல்லை, கமலி தான் எல்லாமே பார்க்கணும். அப்போ எப்படி போனா என்ன, என்ன கௌரவம் இருக்கு நாட்டுல நமக்கு, நம்ம எப்படியோ போய் பொழைச்சிட்டு போலான்ற ஒரு வெறுமையான மனசுக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்கா, அதாவது ஒரு கடினமான ஒரு? எனக்கு வந்து வெறுப்புனா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பெத்தவங்க தான் எனக்கு வெறுப்பு இருக்கு. எனக்கு அவங்க மட்டும் அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் ஏன் பெத்தவங்க சொல்லல, சொல்றேன். அவங்க மட்டும் ஸ்ட்ராங்கா வந்து அது கூடம் குருடோ ஊமையோ நெட்டையோ குட்டையோ அது ஏன் புள்ள அப்படின்னு நினைச்சு அவங்க கை தூக்கி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காது, வந்திருக்காது. அவங்க கைவிட்டதுனால அப்படியே ஒவ்வொருத்தரா கைவிட்டாங்க. ஊரு உலகம் நண்பர்கள் வேலை வாய்ப்பு அப்படியே ஒவ்வொன்றா கைவிட்ட போறதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு திக்கற்று நிற்கும் போதுதான் தன்னை ஒரு நாய் கூட அடிச்சவங்க குறைக்கும், உடம்புக்கு கடிக்காது, ஒரு பாம்பு கூட சீரும். ஏன்னா தன்கிட்ட யாரும் வந்துடக்கூடாது, அவங்க தற்காப்பு. அது அந்த சூழ்நிலை தான் நம்ம திருநங்கைகள் வந்து கைத்தட்டுறதோ, ஒரு அதட்டல் நடக்கிறதோ, ஒரு அதட்டம் பேசுறதோ, அந்ததான் அப்படிதான். இந்த கை தட்டுறாங்கல்ல, கை தட்டுறது கூட பாதுகாப்பு தான். முதல்ல அதாவது எப்படின்னா, மன்னர்கள் காலத்துல திருநங்கைகள் வந்து மரியாதை நடத்தப்பட்டாங்க. ஹைதராபாத் மன்னர் வந்துட்டு திருநங்கைகளுக்கு ஒரு இடமே கொடுத்திருக்காரு. ஒரு 5 கிரவுண்ட்ல ஒரு இடமே கொடுத்து ஹைதராபாத் மெயின் சிட்டில கோர்ட்டும் திருநங்கைகளுடைய நிசாமுதீன் கொடுத்த இடமும் பக்கத்து இடம். அப்ப பாத்துக்கீங்க உள்ள மெயின். ஆனா அப்படி இருந்த அந்த வரவேற்பு ஆங்கிலேயர் காலத்துல குறைஞ்சிருச்சு. ஆங்கிலேயர் காலத்துல திருநங்கைகள் வந்து குற்றவாளிகள் எழுதப்பட்டுருச்சு. ஒரு ஆண் வந்துட்டு புடவை கட்டி பெண் மாதிரி சேஷ்டம் செஞ்சா அவன் குற்றவாளி அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிப்போச்சு, அது வந்து மாறுறதுக்கு 2000 தாண்டிடுச்சு. 14வது வருஷம் நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இவங்க வந்து குற்றவாளிகள்லாம் கிடையாது, இவங்களை திருநங்கைகள்னு அழைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சாரி, 3ஆம் பாலினர்னு அழைக்கணும்னு சொன்னாங்க. சோ அப்படி 2000க்கு மேலதான் அந்த மதிப்பெல்லாம் வந்துச்சு. நடுவில் ஒரு 100-150 வருஷம் வந்துட்டு திருநங்கைகளை குறித்து எந்த குறிப்பும் இருக்காது, குற்றவாளிகள் மாதிரி கருதப்பட்டாங்க. இது ஒரு பெரிய காரணம். இப்ப இருக்க கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா? அமேசிங். கவர்மெண்ட்டை பத்தி நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது, எஸ்பெஷலி இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட். இப்ப நினைச்சா கமலியும் சரி ஒரு 4-5 திருநங்கைகள் ஒண்ணு சேர்ந்து நாளைக்கு சிஎம் மீட் பண்ணிடலாம். அவ்வளவு ஈஸியான accessible அவங்களோட. அதுதானே ரொம்ப முக்கியம். ஒரு முதலமைச்சர் கிட்டயே போய் தன்னோட குறைய வந்து திருநங்கைகள் நேரடியா சொல்ல முடியும். அந்த அளவுக்கான நல்ல கவர்மெண்ட். திருநங்கைங்கிற பெயரை அதாவது இவங்களுக்கு அவமதிப்பா 9 அலின்னு இவங்களை கூப்பிடக்கூடாது, இவங்களை திருநங்கைன்னு கூப்பிடணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு வந்தது இந்த கவர்மெண்ட் தான். இவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் மற்ற மாநிலங்கள்ல வந்து ஒரு நல்ல பெயரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திருநங்கைகள் வாரியம் சொல்லிட்டு 2009 வருது. அப்புறம் திருநங்கைகள் தினம் வருது, திருநங்கைகள் குறை தீர்ப்பு முகாம் வருது. நிறைய வர எல்லாமே பாத்தீங்கன்னா உலக அளவுலயே தமிழ்நாடு தான் முதல். இதுக்கப்புறம் தான் அடுத்த மாநிலங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எல்லாம் எப்படி உங்களோட ஃப்ரீ டைமை வந்து ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? என்னோட டைம் அது என்னோட ஆபீஸ் தான். அதுக்கு என்னோட வீடு இருக்கட்டும் இல்ல மத்த இதா இருக்கட்டும் எனக்கு அவ்வளவு இதா இருக்காது. இல்ல ஆபீஸ் நான் வந்து லீவ் போட்டா கூட ஆபீஸ் போயிருவேன். ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கும். அங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30-40 பேர் வருவாங்க. ஜாலியா ஒரு ஆடவாட இருக்காங்க. அங்க வேலை செய்யறவங்க அங்க வேலை செய்யறவங்க அது ஒரு ஆபீஸ், மத்த வரவங்களுக்கு அது ஒரு டிராவல் சென்டர். அங்க ஆடப்பாடலாம், தாயபாஸ் இருக்கு, கல்லங்கா இருக்கு. நீங்க இன்னைக்கெல்லாம் பார்த்து இருப்பீங்க. நீங்களும் அவளும் ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்களேன், காய விட மாட்டான். ஐயோ அதை விடாதுங்க இதை விடாதுங்க, ஐயோ தாயம் ஐயோ கொண்டுடுவா. இவ வந்து அவ்வளவு வெறி பிடிச்சவ கேம்ஸ்ல.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமலியை. ஒரு சூப்பரான விஷயம் நீங்க சொன்னீங்க மேடம். அதாவது குழந்தை அதாவது சமுதாயம் எப்படின்னா உங்களை எப்படி நசுக்குச்சோ அதே மாதிரி குழந்தை இல்லாத பெண்களை வந்து ரொம்ப பயமுத்துவாங்க. அது இப்பவும் வந்து நிறைய விஷயங்கள் மாறினா கூட சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ குழந்தை இல்லையா, வயசான காலத்துல உனக்கு ஏதாவது ஒண்ணா யார் கஞ்சி வச்சு கொடுப்பா, யார் ஒரு தண்ணி எடுத்து கொடுப்பான்லாம் வந்து சமுதாயம் பயமுத்திக்கிட்டே இருக்கும். சோ டக்குன்னு யாருக்கா இருந்தாலும் ஒரு செகண்ட் யோசிக்க தோணும், ஆமால நம்ம இப்போ நல்லா இருக்கோம், நம்ம சம்பாதிக்கிறோம் போறோம், நம்ம வயசான காலத்துல நமக்கு யார் அப்ப அதெல்லாம் பாப்பான்னு ஒரு பயம் வரும். அந்த மாதிரியான பயங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்ததுண்டா? இல்ல, குழந்தை இல்லாதது வந்துட்டு அது ஒரு இழப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு வருத்தம் தான், அந்த பெண்ணுக்கா இருக்கட்டும் எங்களுக்கே கூட இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு குழந்தைய உருவாக்க முடியலன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதுக்காக அதுலயே நம்ம மூழ்கி போயிட முடியாது. இல்ல, அதுக்காக என்ன பண்ண முடியும், முடிஞ்சு போச்சு. ஓகே, எவ்வளவு பெரிய ஆட்களுக்கு எல்லாம் குழந்தை இல்லாம வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு அவங்க பேரு சொல்றாங்களே, இன்னைக்கு அவங்களோட பேர் உச்சரிக்கப்படுது. அவங்க நம்ம வந்து பெத்து வச்சது நம்ம பேரு சொல்லுதோ இல்லையோ, நம்ம செஞ்சுட்டு போற காரியங்கள் நம்ம பேரு சொல்லும். அப்படி அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த குழந்தை இல்லாதவங்கள டெய்லி நோண்டுவாங்க, என்ன இந்த மாசமாவது தலை குளிச்சிட்டியா, ஏடி மருமகளுக்கு இந்த மாசமும் ஒண்ணு இல்லையாமே, 5 வருஷம் ஆச்சு இல்ல, அச்சோ உன் தலையெழுத்தா, இப்படி சொல்லி 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 அந்த பொண்ணை பாலாப்படுத்துறாங்க. எங்க தெருவுல ஒரு பொண்ணு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட அழும், பாவமா இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல தெரியல, அழுது 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 சாதிக்கும். நான் ஒண்ணு சொன்னேன், அடுத்து யாராவது ஒண்ணு கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட நீ சொல்லு, எனக்கு பிரச்சனை குழந்தை பெற்றுக்க முடியல, எங்க வீட்டுக்காருக்கு பிரச்சனை இல்லை, அவரால் குழந்தை பெற்றுக்க முடியும், நீ ரெடியான்னு கேட்டுடுன்னு. என்ன சொன்னாங்க? அடுத்து யார கேட்டா அப்படி கேட்டு விட்டுடுன்னு. வேற என்ன பண்ண முடியும்? வேதனை கொடுக்க கூடாது, ஊசி வச்சு குத்துற மாதிரி. அவ பெத்துக்கல, அவனாச்சு அவளாச்சு கத்தி எடுத்து வளர்க்கறாங்க, இல்ல வளர்க்கல, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. 3வது வீட்டுல இருக்க உனக்கு என்ன கேடு?